ஈவினிங் மஞ்சுஷா வாய்ஸ் கேக்குதா? வாய்ஸ் கேக்குதா மஞ்சுஷா? கேக்குதுங்க சார். ஓகே. எல்லாருக்கும் என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்கா? கன்ஃபார்ம் பண்ணுங்க. எஸ் சார், வாய்ஸ் கிளியரா தான் சார் இருக்கு. ஓகே. ரவனிக் அந்த சிம்பிள் கொடுங்க, எனக்கு நீங்க எப்படி வியூ ஆகுதுன்னு நான் பாத்துக்கிறேன். ஓகே ஓகே ரைட், ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒவ்வொரு மாடியூலுக்கும் 10 மார்க்ஸ், எல்லா மாடியூல்லையும் ஈக்குவலா தான் உங்களுக்கு இந்த மார்க்ஸ் அப்படின்றது இருக்க போகுது. ஸோ டோட்டலா இங்க 4 மாடியூல்ஸ், ஒரு மாடியூல்ஸ்க்கு நமக்கு 10 மார்க்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த செஷன்ல நம்ம 10 மார்க்ஸ் இந்த மாடியூல் 8 அப்படின்றத ஃபுல்லா நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேர்டு நம்ம யூஸ் பண்ணும்போது, இந்த ஸ்ட்ராட்டஜின்ற வேர்டை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு உதாரணமா இந்த 3 இமேஜஸ் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். நம்பர் 1 வந்து நம்ம ஜியோ யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜி. ஜியோ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நமக்கு அந்த மொபைல் ஃபர்ஸ்ட் ஒரு 3 மந்த்ஸுக்கு இன்கமிங் அவுட் கோயிங் எல்லாமே ஃப்ரீ அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தாங்க. அதோட நம்ம அந்த நம்பரை கண்டினியூவா யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்மகிட்ட இருந்து ஒரு பிரைமரி நம்பர், அது செகண்டரி நம்பர் ஆகி ஜியோ நம்பர் பிரைமரி நம்பர் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் ஸ்ட்ராட்டஜி அப்படி சொல்லக்கூடியது. ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா என்னன்னா, லாங் டேர்ம்ல அவங்க என்ன விஷயத்த எதை எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜின்றது ஒரு ஷார்ட் டேர்ம் பிளான் கிடையாது. ஸ்ட்ராட்டஜின்றது ஒரு லாங் டேர்ம் பிளான் ஆஃப் ஆக்ஷன். இதுல இருக்கக்கூடிய இந்த பரோட்டா பின்னாடி ஒரு பெரிய ஸ்டோரி இருக்கு. என்னன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடியவங்க இன்னைக்கு நிறைய பேர், மோர் தென் 30 to 40% இன்னைக்கு வந்து சுகர் பேஷண்ட்ஸ். இப்போ இந்த சுகர் பேஷண்ட்ஸா அவங்க இருக்கிறதுக்கு உண்டான ரீசன் இங்க இருக்கக்கூடிய ஃபுட் எல்லாம். நீங்க பாக்குறதுக்கு கலர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபுட் எல்லாமே பாத்தீங்கன்னா சுகருக்கு வந்து முக்கியமான ரீசன்ஸ். என்ன ஒரு சின்ன அனாலிசிஸ்ல கிடைச்சது டேட்டா அப்படின்னா, இந்த பரோட்டா மாவு இருக்கு இல்லையா, இதை வந்து ஒயிட் ஆக்குறதுக்காக, இந்த பரோட்டா மாவு நல்லா ஒயிட்டா இருக்கணும் அப்படின்றதுக்காக அதுல வந்து ஒரு லிக்விட் மிக்ஸ் பண்றாங்க. அது என்ன பண்ணும் அப்படின்னா, உடம்புல சுகரை வந்து கிரியேட் பண்ணும், சுகர் லெவலை இன்க்ரீஸ் பண்ணி சுகரை உருவாக்கும். சுகர் இல்லாதவங்களுக்கு சுகர் வர வைக்கும். உங்களுக்கு தெரியும், சுகருக்கும் பிபிக்கும் ஒன்ஸ் டேப்லெட் எடுத்தோம்னா லைஃப் டைம் டேப்லெட் எடுத்தாகணும், கண்டினியூ டேப்லெட் எடுத்தாகணும். அப்போ இன்னைக்கு இந்திய மக்கள் தொகையில ஒரு 30% அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 30 கோடி பேர் ஒரு நாளைக்கு ஒரு டேப்லெட் யூஸ் பண்றாங்க அப்படின்னா, அவங்க வாழ்நாள் முழுக்க அது எவ்வளவு பெரிய பிசினஸா அந்த கம்பெனிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இதுதான் என்ன சொல்றது, ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லக்கூடியது. இங்க ஒவ்வொரு பொருளும் நமக்கு நோயை உருவாக்குறதுக்கு, உடம்புல வெயிட்டை இன்க்ரீஸ் பண்றதுக்கு, கொழுப்பு அதிகப்படுத்துறதுக்காகவே கண்டுபிடிக்கப்பட்டது. அப்போ இதெல்லாம் உடனடியா இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிட்டா ஏதாவது ஆகும்னா எதுவும் ஆகாது. தொடர்ந்து கன்சியூம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு நிறைய நோய்களை அது உருவாக்கும். அப்போ ஸ்ட்ராட்டஜி அப்படின்னாலே லாங் டேர்ம்ல என்ன அவங்க செய்ய நினைக்கிறாங்களோ அதை செய்யறதுக்கான ஒரு வழிதான் இந்த ஸ்ட்ராட்டஜி சொல்லக்கூடியது. ஸோ இங்க ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் என்ன, வாட் இஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா ஒரு 2 மார்க்லயோ கேட்க வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது ஒரு லாங் டேர்ம் பிளான் ஆஃப் ஆக்ஷன். ஒரு பர்டிகுலர் கோல் ஆர் செட் ஆஃப் கோல் அச்சீவ் பண்றதுக்கு லாங் டேர்ம் பிளான் ஆஃப் ஆக்ஷன். இட் இன்வால்வ்ஸ் மேக்கிங் choices about how to use resources to compete effectively in the market. என்னோட கஸ்டமர் கிட்ட என் ப்ராடக்ட் போய் சேரணும், என்னோட காம்படிட்டர் கிட்ட இல்லாத ஒரு அட்வான்டேஜ் என்கிட்ட என்ன இருக்கு அப்படின்றத பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு குட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது ஒரு கம்பெனி காம்படிட்டர் பண்ண முடியாத விஷயங்களை இந்த நல்ல ஸ்ட்ராட்டஜி பண்ண வைக்கும். என்ன சேலஞ்சஸ் இருந்தாலும் என்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ் மூலமா அந்த சேலஞ்சஸ் அவங்களால சரி பண்ண முடியும் அப்படின்றத இந்த இடத்துல ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது பண்ணும். அப்படின்றதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜி. ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது என்ன பண்ணுது அப்படின்னா, ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் இஸ் a process of defining the strategy, direction of an organization and making decisions on allocating resources to pursue this strategy. அப்போ இந்த பிளானிங், ஆர்கனைசிங், கோஆர்டினேட்டிங், கண்ட்ரோலிங்னு சொல்லக்கூடிய மேனேஜ்மெண்டோட விஷயங்களை ஸ்ட்ராட்டஜி கூட இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அது ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் ஆகுது. அப்போ ஒரு காம்பரேட்டிவ் என்விரான்மெண்ட்ல ஒரு ப்ராப்பரான ஒரு அப்ஜெக்டிவ்ஸ் ஃப்ரேம் பண்ணி அந்த அப்ஜெக்டிவ்ஸ் ப்ராப்பரா இம்ப்ளிமெண்ட் ஆகுதா அப்படின்றத பார்க்கக்கூடியதுதான் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்னு சொல்றாங்க. இதுல ஒவ்வொரு குட்டி குட்டியான விஷயங்கள், கார்பரேட் ஸ்ட்ராட்டஜி, இதுல இருக்கக்கூடிய ஒன்னு தனித்தனியா கேள்வியை கேட்க வாய்ப்பு இருக்கு. இதை பத்தி அடுத்த ஸ்லைட்ல நம்ம டீட்டெயிலா பேச போறோம். அதோட சின்ன ஒரு அவுட்லைன் தான் இங்க. கார்பரேட் ஸ்ட்ராட்டஜின்றது எப்படி இருக்கு? இப்போ கார்பரேட்ன்ற வேர்டுக்கு முதல்ல ஒரு மீனிங் தெரியும். நமக்கு ஒரு கம்பெனி நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிசினஸ் பண்ணலாம். உதாரணமா டாடா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கார்ஸ் இருக்கு, டாடா ஹோட்டல்ஸ் இருக்கு. டாடால பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இல்லாத பிசினஸே இல்லைன்னு சொல்லுவோம். ஆன்லைன்ல நிறைய பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க.
இப்போ லாஸ்டா பாத்தீங்கன்னா அவரு பிஎஸ்என்எல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு போனாரு. அப்போ டாடா அப்படின்றது நிறைய பிசினஸ் பண்றாங்க. இந்த எல்லாத்துக்குமான ஒரு பிளான் இருக்கும் இல்லையா, ஒரு ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா, அதுதான் கார்ப்பரேட் ஸ்ட்ராட்டஜி. அவங்க ஒரு 100 பிசினஸ் பண்றாங்கன்னா 100 பிசினஸுக்குமான ஒரு ஐடியா, அதுக்கு பேர் கார்ப்பரேட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லுவோம். இதுல டைவர்சிபிகேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, எந்த பிசினஸ் ப்ராஃபிட் அதிகமா இருக்கோ, ப்ராஃபிட் இல்லாத பிசினஸ்ல இருந்து ஃபண்ட்ஸை எடுத்து ப்ராஃபிட் வரக்கூடிய பிசினஸ்ல மாத்தி வைக்கிறது, அது டைவர்சிபிகேஷன் சொல்லுவோம். ஒரு இடத்துல கூட இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுத்து இன்னொரு பிசினஸ்ல பண்ணாங்கன்னா அதுக்கு பேர் டைவர்சிபிகேஷன். இன்டகிரேஷன் அப்படின்னு சொல்றது, ஒரு ரா மெட்டீரியலா இருந்து சப்ளையர்ஸ், மேனுஃபேக்சர், டிஸ்ட்ரிபியூட்டர், ரீட்டைலர் அண்ட் கன்சியூமர் வரைக்கும் நடக்கக்கூடிய விஷயங்கள், இதை எப்படி இன்டகிரேட் பண்ண போறோம், என்னோட ப்ராடக்ட் ரா மெட்டீரியலா இருந்து ஃபினிஷ்டு குட்ஸா கன்வெர்ட் பண்ணி என்னோட கன்சியூமர் கிட்ட நான் எப்படி கொண்டு போய் சேர்க்க போறேன். அப்ப இதை டிசைன் பண்றதுக்கு பேர் வெர்டிகல் இன்டகிரேஷன் சொல்லுவோம். சில கம்பெனிஸ் உதாரணமா ஒரு ப்ராடக்ட் ப்ரொடியூசர்கிட்ட இருந்து ஹோல்சேலர், ரீட்டைலர், சப் ரீட்டைலர், ஸ்டோர்ஸ்ன்னு வந்து நிறைய பேர் கை மாறி வரும்போது அதிகமான ஒரு காஸ்ட்ல வந்து சேரும். நேரடியா ஒரு ப்ரொடியூசர் கன்சூமர் கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறாருன்னா காஸ்ட் கம்மியாகும். அப்போ இந்த ப்ராசஸ் எப்படி பண்ண போறோன்றதை டிசைன் பண்றது கார்ப்பரேட் ஸ்ட்ராட்டஜி. அக்யூசியேஷன் என்னன்னா, ஒரு பெரிய கம்பெனி இன்னொரு சின்ன கம்பெனியை டேக் ஓவர் பண்றாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் அக்யூசியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபேஸ்புக் கம்பெனி வாட்ஸ்அப் கம்பெனியை வாங்குறாங்க, அப்ப இதுக்கு பேர் என்னன்னா அக்யூசியேஷன். அக்யூசியேஷன் அப்படின்றது ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனியை வாங்குறதுக்கு பேரு அக்யூசியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதெல்லாம் பத்தி எடுக்கக்கூடிய முடிவுக்கு பேர் தான் கார்ப்பரேட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்றது. இதை பத்தி டீட்டெயிலா நம்ம அடுத்த ஸ்லைட்ல பேச போறோம். ஃபர்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜில ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி கார்ப்பரேட் ஸ்ட்ராட்டஜி. கார்ப்பரேட்னா என்ன சொன்னோம், ஒரு பிசினஸ் வந்து நிறைய ஒரு பர்டிகுலர் பர்சன் இல்ல ஒரு கம்பெனி நிறைய டைப் ஆஃப் பிசினஸ் ஹேண்டில் பண்ணலாம். அப்ப அந்த ஓவரால் டைரக்ஷன் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன், அதுதான் என்ன சொல்றாங்க கார்ப்பரேட் ஸ்ட்ராட்டஜி. 2 மார்க்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. கார்ப்பரேட் ஸ்ட்ராட்டஜி டீல்ஸ் வித் த ஓவரால் டைரக்ஷன் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன். ஸோ இங்க என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்னா, ஆர்கனைசேஷன் ஷுட் கம்பீட் இன் அண்ட் ஹவ் சோர்சஸ் ஷுட் பி அலோகேட்டட் அமாங் வேரியஸ் பிசினஸ் யூனிட்ஸ். அப்போ இங்க மெர்ஜர்ஸ், அக்யூசியேஷன்ஸ், புதுசா ஒரு பிசினஸ்குள்ள போறது, இது எல்லாமே கார்ப்பரேட் ஸ்ட்ராட்டஜி. அப்ப இந்த கார்ப்பரேட் ஸ்ட்ராட்டஜின்றது அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ரிசோர்சஸை எப்படி எஃபெக்டிவா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா அது கார்ப்பரேட் ஸ்ட்ராட்டஜி. பிசினஸ் இந்த இடத்துல கார்ப்பரேட்ன்ற வேர்டு எதை மீன் பண்ணுச்சுன்னா, ஒரு கம்பெனி 100 டிஃப்ரெண்ட் பிசினஸ் பண்றாங்க, அந்த 100 டிஃப்ரெண்ட் பிசினஸையும் சேர்த்து சொல்றதுக்கு பேரு தான் கார்ப்பரேட். ஓகேங்களா, அந்த 100 பிசினஸையும் கார்ப்பரேட்னு தான் சொல்லுவாங்க, சேர்த்து சொல்றது. பிசினஸ் ஸ்ட்ராட்டஜின்னு சொன்னா ஒரு பர்டிகுலர் பிசினஸ் பத்தி மட்டும் சொல்லக்கூடியது பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி. ஸ்டார் பக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு ஷாப், அதுவும் யாரோடது, டாட்டாவோடது தான். டைட்டன், இந்த வாட்சஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நிறைய ஒரு டாட்டாவோட குரூப் வந்து நிறைய வாட்சஸ் மேனுஃபேக்சர் பண்றாங்க. ஃபாஸ்ட்ராக் அவரோட தான். இந்த மாதிரி நிறைய பிசினஸ் பண்றாங்க. இந்த ஒவ்வொரு பிசினஸுக்கும் தனித்தனியா பிளான் பண்ணா அதுக்கு பேர் பிசினஸ் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவோம். இந்த பிசினஸ் ஸ்ட்ராட்டஜின்றது ஒரே ஒரு பிசினஸ் பத்தி மட்டும் தான் பேசும். கார்ப்பரேட் ஸ்ட்ராட்டஜின்னு சொன்னா அவங்ககிட்ட ஒரு 100 பிசினஸ் இருக்குன்னா 100 பிசினஸ் பத்தியும் 100 பிசினஸுக்கும் ஒட்டுமொத்தமா ஒரு ரூல் வச்சுக்கிறாங்கன்னா அதுக்கு பேர் கார்ப்பரேட் ஸ்ட்ராட்டஜி. பிசினஸ் ஸ்ட்ராட்டஜினா ஒரே ஒரு பிசினஸ் பத்தி மட்டும் பேசுறது. இப்போ உதாரணமா ஒரு மார்க்கெட் செக்மெண்டேஷன். மார்க்கெட் செக்மெண்டேஷன் என்ன, ஒரு பெரிய ஏரியாவை சின்ன சின்ன பார்ட்டா பிரிச்சுக்கிறது. இப்போ கோயம்புத்தூர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, கோயம்புத்தூர்ல எங்கெல்லாம் பிசினஸ் பண்ண போறோம், அங்கே ஒரு 3 ஏரியா, ஒரு 4 ஏரியாவை தனித்தனியா பிரிச்சு அந்த பிசினஸ் அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராடக்டை டெலிவர் பண்றது. சில இடங்கள்ல பிரைஸ் ரொம்ப அதிகமான ப்ராடக்ட் விற்கலாம், சில இடங்கள்ல பிரைஸ் கம்மியான ப்ராடக்ட் விற்கலாம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா மார்க்கெட் செக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அது பிசினஸ் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. இப்போ இதுக்கு ஒரு நல்ல உதாரணம்னு சொன்னா பீட்டர் இங்கிலாந்து ஷர்ட். பீட்டர் இங்கிலாந்து ஷர்ட் கோயம்புத்தூர்ல நீங்க வாங்கக்கூடிய பீட்டர் இங்கிலாந்து ஷர்ட்டும், கரூர் போற வழியில பீட்டர் இங்கிலாந்து ஷோரூம்ஸ் இருக்கு, அங்க வாங்கக்கூடிய பீட்டர் இங்கிலாந்து ஷர்ட்டும் பாத்தீங்கன்னா பிரைசஸ் வந்து பெரிய டிஃபரன்ஸ் இருக்கும். காந்திபுரம்ல பீட்டர் இங்கிலாந்து ஷர்ட் வந்து 4500 rupeesல தான் ஸ்டார்ட் ஆஃப்னே சொல்லுவாங்க. 4500 ரூபாயில தான் சார் ஃபர்ஸ்ட் ஷர்ட், ஃபர்ஸ்ட் பிரைஸே இதுதான் அப்படிமா. அதே பீட்டர் இங்கிலாந்து ஷோரூம் கரூர் போற வேலை இருக்கு, அங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சார் மேக்ஸிமம் பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 1000 rupees, 850ல இருந்து 1000 தான் பிரைஸ், இதுக்கு மேல பிரைஸ் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன மாதிரியான ப்ராடக்ட எந்த கஸ்டமருக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்க முடியும், அவங்களோட ஏர்னிங் கெப்பாசிட்டி எப்படி இருக்கு, அவங்களோட டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த ப்ராடக்ட வேற வேற பிரைஸ்ல வேற வேற குவாலிட்டியில கஸ்டமர் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பேரு மார்க்கெட் செக்மெண்டேஷன் சொல்லுவோம். இந்த மார்க்கெட் செக்மெண்டேஷன் பிசினஸ் ஸ்ட்ராட்டஜிக்கு ஒரு உதாரணமா நம்ம பேசிட்டு இருக்கோம். டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜில ஃபர்ஸ்ட் நம்ம கார்ப்பரேட் பார்த்தோம், இப்போ நம்ம பார்த்துக்கிறது பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி. பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா ஒரு பர்டிகுலர் கம்பெனி
ஒரு பர்டிகுலர் பிசினஸ் அதோட காம்படிட்டார் கூட எப்படி போட்டி போடுறாங்க. பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி ஃபோக்கஸ் ஆன் how a company compete within a particular industry or market. It includes decision about product development, pricing, marketing and distribution. 2 மார்க்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி எதை பத்தி முடிவு எடுக்குது? உங்களுக்கு எல்லாமே MCQ 2 மார்க்ஸ் தான் இல்லையா? அதனால அதை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ப்ராடக்ட் டெவலப்மெண்ட், பிரைசிங், மார்க்கெட்டிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இதை பத்தின டிசிஷன் எடுத்தா இதுக்கு பேரு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி. The goal is to create competitive advantage that allows the company to outperform its rivals. முதல்ல ஒன் பிளஸ் கம்பெனி மார்க்கெட்ல உள்ள வரும்போது அவன் சக்சஸ் ஆனதுக்கு ரீசன் ஒன் பிளஸ்க்கு கடை கிடையாது. ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, ப்ரொடியூஸ் பண்ண உடனே ஆன்லைன்ல சேல் பண்ணிடுவாங்க. ஹோல்சேலர், ரீட்டைலர், சப் ரீட்டைலர், ஸ்டோர்ஸ்னு இன்டர்மீடியட் யாருமே கிடையாது. இன்டர்மீடியட் யாருமே இல்ல, ஒரு கடை கிடையாது. அந்த கடைக்கு கொடுக்க வேண்டிய வாடகை, அந்த கடைக்கு கொடுக்க வேண்டிய கரண்ட் பில்லு, ஏசின்னு அங்க வேலை செய்யறவங்களுக்கு கொடுக்குற சம்பளம்னு எந்த எக்ஸ்பென்சஸும் கிடையாது. உற்பத்தி பண்ண பொருளை நேரடியா கன்சூமர் கிட்ட கொண்டு போய் கொடுத்தாங்க. ஆட்டோமேட்டிக்கா கம்மியான விலையில ப்ராடக்ட்டை கொடுக்க முடிஞ்சிச்சு. ஸோ இந்த இடத்துலதான் அவங்களோட பெரிய சக்சஸ் அப்படின்றது தொடங்குச்சு. அப்ப இது என்னது, அந்த டயத்துல சாம்சங் கம்பெனி ஒரு பெரிய ஷோரூம் வச்சு ப்ராடக்ட்டை சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒன் பிளஸ் கொடுக்கக்கூடிய அதே ஃபீச்சர்ஸோட தான் சாம்சங் கம்பெனியும் ப்ராடக்ட்டை கொடுக்குறாங்க. ஆனா அந்த டயத்துல சாம்சங் கம்பெனியால இந்த ஒன் பிளஸ்க்கு ஈக்குவலான பிரைசிங்ல கொடுக்க முடியல. ஆனா ஒன் பிளஸ் கம்பெனியால செய்ய முடிஞ்சதுக்கு காரணம் அவங்களோட பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி. ப்ராடக்ட்டை நேரடியா அந்த டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்ற ஏரியாவை ஃபோக்கஸ் பண்ணாங்க. டைரக்டா அல்டிமேட் கன்சியூமரை ரீச் பண்ணாங்க. ஸோ இது ஒரு பெரிய அட்வான்டேஜா இருந்தது பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி. அடுத்தது ஃபங்க்ஷனல் ஸ்ட்ராட்டஜி ஆர் ஆப்ரேஷனல் லெவல் ஸ்ட்ராட்டஜி. ஸ்ட்ராட்டஜி டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜில 3வது ஸ்ட்ராட்டஜி நம்ம பேசிட்டு இருக்கோம். ஃபங்க்ஷனல் ஆர் ஆப்ரேஷனல் லெவல் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லும்போது ஒரு பிசினஸ் ஒரு குறிப்பிட்ட ஃபங்க்ஷனை எப்படி பெஸ்டா பண்றது, மார்க்கெட்டிங் அப்படின்றத, ஃபினான்ஷியல், ஹியூமன் ரிசோர்சஸ், ஆப்ரேஷனல், இது ஒன்னுக்கும் தனித்தனியா முடிவெடுக்கணும். இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷனல் ஸ்ட்ராட்டஜின்னு தான் சொல்லுவோம். உதாரணமா ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோரூம். அந்த ரிலையன்ஸ் ட்ரெண்ட் ஷோரூம்ல நீங்க போயிட்டு ஒரு 5000 ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுத்தீங்கன்னா ஒரு 500 ரூபாய்க்கு ஒரு கூப்பன் கொடுத்து நெக்ஸ்ட் டைம் வரும்போது 500 ரூபாய் உங்க பில்லுல மைனஸ் ஆகும்னு சொல்லி ஒரு கூப்பன் கொடுத்துருவாங்க. ஐயோ இந்த கூப்பன் கையில இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த கூப்பனுக்காக நீங்க அதே கடைக்கு போவீங்க. மறுபடியும் அந்த பர்ச்சேஸ் வேல்யூக்கு தகுந்த மாதிரி ஒரு கூப்பனை கொடுத்து இந்த கூப்பனை நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிடுவாங்க. இல்ல நீங்க வாங்கின வேல்யூ கம்மியா வாங்கியிருக்கீங்க, இன்னும் நிறைய வாங்கினாதான் இந்த கூப்பனை யூஸ் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன நடக்குது, திரும்ப திரும்ப ஒரு கஸ்டமரை அவங்களோட கடைக்கு வர வைக்கிறதுக்கு உண்டான வேலை தான் இந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. அப்போ இந்த ஸ்ட்ராட்டஜியை பத்தி பேசக்கூடியது எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் ஸ்ட்ராட்டஜி ஆர் ஆப்ரேஷன் லெவல் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவோம். அப்போ இந்த டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜில 3வது நம்ம பாக்குறதுக்கு பேர் ஃபங்க்ஷனல் ஸ்ட்ராட்டஜி. இந்த ஃபங்க்ஷனல் ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணுது அப்படின்னா டிஃபரெண்ட் டிபார்ட்மெண்ட் வித்தின் ஆர்கனைசேஷன் டு சப்போர்ட் த ஓவரால் பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி. ஓவரால் பிசினஸ் ஸ்ட்ராட்டஜிக்கு சப்போர்ட் பண்றதுக்காக இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் எப்படி நடக்குது, ஓவரால் பிசினஸ் ஸ்ட்ராட்டஜிக்கு சப்போர்ட் பண்றதுக்காக இந்த ஃபங்க்ஷனல் ஸ்ட்ராட்டஜி, அந்த நீங்க பேசின மார்க்கெட்டிங், ஃபினான்ஷியல், ஆப்ரேஷனல், ஹியூமன் ரிசோர்சஸ், இது எல்லாமே எப்படி சப்போர்ட் பண்ணுது, ஓவரால் ஸ்ட்ராட்டஜியோட சக்சஸுக்கு சப்போர்ட் பண்றது எப்படி அப்படின்னு பேசுறதுதான் ஃபங்க்ஷனல் ஸ்ட்ராட்டஜி. இப்போ எதெல்லாம் பத்தி இங்க பிளான் பண்றாங்க, மார்க்கெட்டிங், ஆப்ரேஷனல், ஃபினான்ஸ், ஹியூமன் ரிசோர்சஸ். ஈச் ஸ்ட்ராட்டஜி, அதாவது ஒவ்வொரு ஃபங்க்ஷனல் ஸ்ட்ராட்டஜியும் என்ஷூர் தட் each part of the organization contribute effectively to the overall goals. இங்க ஃபங்க்ஷனல் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்றாங்க. அடுத்தது முக்கியமான ஒரு 5 மார்க் கொஸ்டின். இது 5 மார்க்ல இந்த கேள்வி வந்திருக்கு. ரெட் ஓஷன் ஸ்ட்ராட்டஜினா என்ன, ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜினா என்ன, ரெட் ஓஷன் ஸ்ட்ராட்டஜி வெர்சஸ் ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜி. ஃபர்ஸ்ட் ஒரு அவுட்லைன் கொடுத்துட்றேன். இப்போ மார்க்கெட்ல இந்த மொபைல் போன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆல்ரெடி பெரிய காம்படிஷன் இருக்கு. சாம்சங், ஒன் பிளஸ், ரியல்மி, விவோ, ஓப்போ, சாம்சங், நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க. இந்த இடத்துல புதுசா நான் மறுபடியும் ஒரு ப்ராடக்டை நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பெரிய காம்படிஷன் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல புதுசா ஒரு ப்ராடக்ட் உள்ள வருது அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு பேரு ரெட் ஓஷன் ஸ்ட்ராட்டஜி. ரெட் ஓஷன் ஸ்ட்ராட்டஜினா பயங்கரமா ஃபைட் பண்றாங்கன்னு அர்த்தம். அதுக்கு பேரு ரெட் ஓஷன் ஸ்ட்ராட்டஜி. சரிங்களா, போயிட்டு ஃபைட் பண்ணணும். ஆல்ரெடி இருக்கக்கூடிய வேற ஒரு ப்ராடக்ட் அந்த கன்சியூமர் யூஸ் பண்ணிட்டு இருப்பாரு, அவரை கன்வின்ஸ் பண்ணி அந்த கம்பெனில இருந்து வெளியில வர வச்சு இன்னொரு ப்ராடக்டை அவங்க பயன்படுத்த வைக்கணும். இதுக்கு பேரு ரெட் ஓஷன் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவோம். ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜி. ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது என்ன அப்படின்னா ஃபோக்கஸ் ஆன் நான் கஸ்டமர்ஸ். இது வரைக்கும் அப்படி ஒரு ப்ராடக்டே அவங்க பார்த்ததே இல்லை. அந்த இடத்துல அந்த கஸ்டமரை அந்த ப்ராடக்டே இது வரைக்கும் அவங்க வாங்கினதே கிடையாது. ப்ராடக்டே வாங்காத ஒரு கஸ்டமரை அந்த ப்ராடக்டை வாங்க வைக்கிறதுக்கு பேரு ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜி.
ஒரு ஊருக்கு போறீங்க, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய யாருமே செருப்பு போடல, செருப்பே போடல, செருப்புனா என்னன்னே தெரியல அவங்களுக்கு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல நீங்க போயிட்டு ஒரு செருப்பு கடை வைக்கணும். அதுக்கு பேர் ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜி. ஒரு பொருளை பயன்படுத்தாத ஒருத்தவங்கள வாங்க வைக்கிறது. ரெட் ஓஷன் ஸ்ட்ராட்டஜினா ஆல்ரெடி அவனுக்கு எல்லா பொருளும் தெரியும், எல்லா பொருளையும் பயன்படுத்திட்டு இருக்கான். அவன்கிட்ட உங்க பொருள் என்ன பெஸ்ட்னு சொல்லி புரிய வச்சு வேற ஒரு ப்ராடக்ட் பயன்படுத்துறதை ஸ்டாப் பண்ணி உங்க ப்ராடக்ட்டை வாங்க வச்சீங்கன்னு சொன்னா அதுக்கு பேரு ரெட் ஓஷன் ஸ்ட்ராட்டஜி. இங்க என்ன நடக்குது? கம்பீட் இந்த எக்ஸிஸ்டிங் மார்க்கெட். ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட்ல அவங்க போய் சண்டை போடுறாங்க. ஒரு பெரிய போட்டி இருக்கு. ஆனா ப்ளூ ஓஷன்ல போட்டியே இல்ல. கிரியேட் அன்கண்டஸ்டட் மார்க்கெட். போட்டியே கிடையாது. இங்க என்ன பண்ணணும்? போட் த காம்படிஷன். இருக்கக்கூடிய காம்படிஷனை வின் பண்ணணும். ஆனா ப்ளூ ஓஷன்ல மேக் த காம்படிஷன் irrelevant. காம்படிஷன்ற வார்த்தையே கிடையாது. சேலஞ்ச் என்ன? பயன்படுத்தாத ஒருத்தரை அந்த பொருளை வாங்க வைக்கிறது. அதான் சேலஞ்ச். எக்ஸ்ப்ளாய்ட் எக்ஸிஸ்டிங் டிமாண்ட். ஆல்ரெடி இருக்கக்கூடிய டிமாண்ட ஆல்ரெடி 100 பேர் இருக்கான், 100 பேர் வேற பொருள் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். அங்க இருந்து ஒருத்தரை புடிச்சு என்னோட ப்ராடக்ட்டை யூஸ் பண்ண வைக்கணும். அதான் எக்ஸ்ப்ளாய்ட் எக்ஸிஸ்டிங் டிமாண்ட் சொல்றது. கிரியேட் அண்ட் கேப்சர் நியூ டிமாண்ட். எங்க ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜில மேக் தி வேல்யூ காஸ்ட் ட்ரேட் ஆஃப். வேல்யூ காஸ்ட் ட்ரேட் ஆஃப்னா என்னன்னா, நான் இன்னைக்கு ஒரு 100 ரூபாய் கொடுக்குறேன், அந்த 100 ரூபாய் வந்து நான் ஒர்த்தா நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு எனக்கு அது ஃபீல் ஆகும். இப்போ ஒரு பசிக்குது, நான் ஹோட்டல் போகணும்னு நினைக்கிறேன். நான் ஹோட்டல் போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அந்த இடத்துல எனக்கு இந்த 10 ஆப்ஷன்ஸ் இருக்கு. அப்ப நான் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு கன்சியூமருக்கு ஒரு ஃபுல் சாட்டிஸ்பாக்சன் கொடுக்கணும். அது எங்க? ரெட் ஓஷன் ஸ்ட்ராட்டஜில. ஆனா ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜில அந்த கான்செப்ட் கிடையாது. ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜில என்னோட காம்படிட்டரை விட பெஸ்டான ஒரு ப்ராடக்ட் நான் கொடுக்கணும், பெஸ்டான பிரைசிங்ல நான் கொடுக்கணும்ன்ற அவசியம் அங்க இல்ல. இருக்கக்கூடிய எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க? லோ காஸ்ட். லோ காஸ்ட்ல ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட் கொடுக்கறத பத்தி அவங்க முழுக்க முழுக்க இங்க கொண்டு வருவாங்க, இங்க ரெட் ஓஷன் ஸ்ட்ராட்டஜில. ஆனா இங்க பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ப்ராடக்டை வாங்க வைக்கிறதுலதான் ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜி முழுக்க முழுக்க அதுக்கு உண்டான இம்பார்ட்டன்ஸை கொண்டு வராங்க. ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட். ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்னா 4 விஷயம் எக்ஸாம்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு கேள்வியில இது ஒண்ணு. உங்களுக்கு கொஸ்டின்ஸ் அப்படின்றது ஒரே 10 மார்க்கா கேட்கலாம், இல்ல 2 5 மார்க் கொஸ்டினா இருக்கலாம். ஸோ கொஸ்டின்ஸ் அப்படின்றது ஒரு மாதிரி இருக்கலாம், இல்ல இந்த ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. அதுல ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்ன்றது என்விரான்மெண்டல் ஸ்கேனிங், ஸ்ட்ராட்டஜி ஃபார்முலேஷன், ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்டேஷன், எவாலுவேஷன் அண்ட் கண்ட்ரோல் 4 விஷயம் சேர்ந்ததுதான் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட். இங்க என்ன பண்றாங்கன்னு டீட்டெயிலா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து என்விரான்மெண்டல் ஸ்கேன். என்விரான்மெண்டல் ஸ்கேனிங் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா என்விரான்மெண்ட்டை 2ஆ பிரிச்சுக்கலாம். ஒன்னு இன்டர்னல் என்விரான்மெண்ட், இன்னொன்னு எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட். இன்டர்னல் என்விரான்மெண்ட்ன்றது என்னோட கம்பெனிக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை பத்தி நான் அனலைஸ் பண்றதுக்கு பேர் இன்டர்னல் என்விரான்மெண்ட். என்னோட பாசிட்டிவ் என்ன, என்னோட பிளஸ் என்ன, இதெல்லாம் பத்தி அனலைஸ் பண்றதுக்கு பேர் இன்டர்னல் என்விரான்மெண்ட். எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்ன்றது என் கம்பெனிக்கு வெளியில இருக்கக்கூடிய விஷயங்களை பத்தி, என் கம்பெனிக்கு வெளியில என்னெல்லாம் இருக்கு அதெல்லாம் பத்தி அனலைஸ் பண்ணணும். அதுக்கு பேரு எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்னு சொல்லுவோம். அப்போ இது ரெண்டையுமே நான் அனலைஸ் பண்ணிதான் நான் என்னோட பிசினஸ் அங்க கொண்டு வரலாமா வேணாமா அப்படின்றத முடிவு பண்ணணும். எனக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, என்னென்ன த்ரெட்ஸ் இருக்குன்றத நான் பார்க்கணும். என்னோட காம்படிட்டர் என்ன பண்றாங்க, அப்போ என் காம்படிட்டரோட அண்டர்ஸ்டாண்டிங், அவரோட அடுத்த மூவ் என்ன அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிறது. அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் நான் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்விரான்மெண்டல் ஸ்கேனிங் அப்படின்னு சொல்லி சொல்றேன். அடுத்ததா 5 மார்க்ல ஆல்ரெடி கேட்ட ஒரு கேள்வி, ஸ்ட்ராட்டஜிக் ஃபிட்னா என்ன? ஸ்ட்ராட்டஜிக் ஃபிட் என்கிட்ட இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸையும் நான் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டிஸையும் எப்படி நான் மேட்ச் பண்றேன். ரிசோர்ஸஸையும் ஆக்டிவிட்டிஸையும் மேட்ச் பண்றதுக்கு பேரு ஸ்ட்ராட்டஜிக் ஃபிட். உதாரணமா ஒரு ஸ்விக்கி எடுத்துக்கோங்க. ஸ்விக்கில அவனோட ரிசோர்சஸ்ன்னு பாத்தீங்கன்னா அங்க ப்ராடக்ட்டுக்கு டெலிவரிக்கு இருக்கக்கூடிய ஆட்கள், அந்த ப்ராடக்ட்டை டெலிவர் பண்றதுக்கு அவங்ககிட்ட thousands ஆஃப் பர்சன்ஸ் ஒர்க் பண்றாங்க. அவங்க எல்லாருக்கும் வேலை கொடுக்க முடியல. சம்டைம்ஸ் சில பேர் சும்மா இருக்க மாதிரி இருக்கு. ஆர்டர்ஸ் வர்றதை பொறுத்து தான் அவங்களுக்கு கிடைக்கும் இல்லையா ஒர்க். அப்படின்ற டயத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த இருக்கக்கூடிய ரிசோர்சஸ் வேற என்ன எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஸோ வெறும் ஃபுட் டெலிவரி மட்டும் இல்லாம அடுத்ததா பிக்கப் அண்ட் ட்ராப் எனிதிங்னு ஒரு சர்வீஸ் கொண்டு வராங்க. நான் வீட்டை சாவி மறந்துட்டு வந்துட்டேன், சாப்பாடு மறந்துட்டு வந்துட்டேன், பேக் மறந்துட்டு வந்துட்டேன், ஸ்விக்கில நீங்க எங்க வாங்கி எங்க கொடுக்கணும்னு சொன்னீங்கன்னா கொண்டு போய் கொடுத்து வந்துருவாங்க. அப்ப அந்த ரிசோர்சஸ் அப்படி யூஸ் பண்றாங்க. அதுக்கு அடுத்து என்ன பண்றாங்க, அப்பயும் ஆட்கள் இன்னும் எக்ஸஸ் இருக்காங்க. பிக்கப் அண்ட் ட்ராப் எனிதிங் சர்வீஸ்க்கு அடுத்து மளிகை விற்கலாம்னு சொல்லிட்டு க்ரோசரிஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஸ்ட்ராட்டஜிக் ஃபிட்டுக்கு ஒரு உதாரணம்னா ஸ்விக்கி அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ரிசோர்சஸ் எப்படி ஆக்டிவிட்டிஸ் கூட மேட்ச் பண்றாங்க அப்படின்றதுக்கு பேர் தான் ஸ்ட்ராட்டஜிக் ஃபிட்னு சொல்லக்கூடியது.
அடுத்ததா ஸ்ட்ராட்டஜிக் ஸ்ட்ரெச்னு சொல்லக்கூடியது, ரிசோர்ஸஸையும் அவங்களோட காம்படிஷனையும் எப்படி மேட்ச் பண்றாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு பேரு ஸ்ட்ராட்டஜிக் ஸ்ட்ரெச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்டோட ஃப்ரேம்வொர்க். எதுவும் ஒரு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. ஏன்னா இதுல 10 மார்க்ஸ் கேட்டுதான் ஆகும், கம்பல்சரி 10 மார்க்ஸ் வரப்போகுது. இன் அடிஷன் MCQs வரப்போகுது. ஸோ டோட்டலா இருக்கக்கூடிய 30 கொஸ்டின்ஸ், 30 மார்க்ஸ். அது 15ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாடியூலுக்கும் கம்பல்சரி ஒரு கொஸ்டின் வந்துடும். அப்படி இதுல ஒரு கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்கு. ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னா அதுல எத்தனை ஸ்டேஜஸ் இருக்குன்னா 5 ஸ்டேஜஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன பண்ணாங்க, இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்றத அனலைஸ் பண்றோம். வேர் ஆர் வி நவ், அனலைஸ் ஆஃப் பிரசன்ட் சிச்சுவேஷன். ஒரு கம்பெனி இன்னைக்கு என்ன சூழ்நிலையில இருக்கு அப்படின்னு சொன்னா அது ஸ்டேஜ் 1. ரெண்டாவது என்ன பண்ணணும், வேர் வி வாண்ட் டு கோ, செட்டிங் கோல்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ஃபார் ஃபியூச்சர். இப்போ எங்க இருக்கோம் அப்படின்றத அனலைஸ் பண்றது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். நம்ம எங்க போகணும், நம்மளோட டார்கெட் என்னன்றத அனலைஸ் பண்றது செகண்ட் ஸ்டேஜ். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கோம், எந்த ஸ்டேஜுக்கு நம்ம போகணுன்ற பிளான் இருக்கு, எப்படி போக முடியும், அனாலிசிஸ் ஆஃப் வேரியஸ் ஆல்டர்னேட்டிவ்ஸ், அதான் அடுத்த ஸ்டேஜ். அப்போ அதுல பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ண ஆல்டர்னேட்டிவை ப்ராப்பரா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அப்போ ஸ்ட்ராட்டஜிக் ஃப்ரேம் ஒர்க்னா என்னது, ஃபர்ஸ்ட் நான் எங்க இருக்கேன், எங்க போகணும், அதை எப்படி எல்லாம் போகலாம், அதுல பெஸ்ட் எது, அதை செலக்ட் பண்ணி நான் இம்ப்ளிமெண்ட் பண்றேன். இவ்வளவுதான் என்னது ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் ஃப்ரேம் ஒர்க்னு சொல்றோம். இப்போ அங்க சொன்ன விஷயத்த மறுபடியும் ஒரு டயக்ராமா கொடுத்துருக்காங்க. விஷன். ஒரு விஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா, உதாரணமா நம்ம சாந்தி சோசியல் சர்வீஸோட விஷன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். விஷன் அப்படின்றது எப்படி இருக்கு, இவரோட விஷன் எப்படி இருந்துச்சு. சாந்தி சோசியல் சர்வீஸோட ஃபவுண்டர் இறந்துடுறாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவர் இறந்துட்டாருன்னு சொல்றதுக்கு ஒரு போட்டோ வேணும். ஆனா ஒரு போட்டோ கூட இல்ல. கடைசியா இந்த போட்டோ வச்சுதான் இவர் இறந்துட்டாரு அப்படின்ற விஷயத்தை எல்லாருக்கும் தெரியப்படுத்துறாங்க. சோ இவரோட நோக்கம் அவரோட ஃபேஸ் வெளியில வரணும், அவருக்கு ஒரு ரெகக்னைசேஷன் கிடைக்கணும்ன்றது கிடையாது. எல்லாருக்கும் கம்மியான விலையில நல்ல தரமான சாப்பாடும் மெடிசின்ஸும் ப்ராப்பரா கிடைக்கணும்ன்றதுதான் சாந்தி சோசியல் சர்வீஸோட நோக்கமா இருந்துச்சு. அப்போ கம்பெனியோட லாங் டேர்ம் கோல் என்ன, லாங் டேர்ம்ல அவங்க என்ன பண்ண போறாங்க, அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் பிசினஸ் குள்ள என்னெல்லாம் கொண்டு வர்றாங்க, அந்த சர்வீஸ்க்குள்ள என்னெல்லாம் கொண்டு வர்றாங்க, கஸ்டமர்ஸ் அண்ட் சொசைட்டியை பத்தி அவங்க என்ன நினைக்கிறாங்க, இது எல்லாத்தையும் பத்தி பிளான் பண்றதுதான் விஷன் அப்படின்னு சொல்றோம். விஷன் ப்ரொவைட்ஸ் a road map to company's future. Vision indicates the kind of company management is trying to create for the future. Vision என்ன பண்ணுது, கம்பெனி இன்டென்ஷன் என்னன்னு சொல்லுது, கேப்பபிலிட்டிஸ் டு அடாப்ட் நியூ டெக்னாலஜிஸ். அவங்க ஓல்டு டெக்னாலஜி யூஸ் பண்ண போறாங்களா, இல்ல நியூ டெக்னாலஜிஸே யூஸ் பண்ண போறாங்களா. கோயம்புத்தூர்ல பாத்தீங்க அப்படின்னா சமைக்காத ஒரு ஹோட்டல் இருக்கு. அந்த ஹோட்டல்ல எதையுமே என்ன பண்ண மாட்டாங்க, அடுப்புல வச்சு சமைக்க மாட்டாங்க. ஆனா எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நார்மலா உங்களுக்கு ஒரு சாப்பாடு எப்படி இருக்குமோ அதே மாதிரியான பக்குவத்துல உங்களுக்கு எல்லாத்தையும் பரிமாறுவாங்க. அது அவங்களோட விஷன். குக் பண்ணாத ஃபுட்டு ஆனா ஹெல்த்தியான ஃபுட்டா எல்லாமே கொடுக்க முடியும் அப்படின்றது ஒரு அவங்க புது டெக்னாலஜிஸ் அதெல்லாம் யூஸ் பண்றதில்ல, புது மிஷின்ஸ் எல்லாம் யூஸ் பண்றதில்ல. அப்போ விஷன் அப்படின்றதுல இது எல்லாமே வந்துடுது அப்படின்னு சொல்றாங்க. கஸ்டமர்ஸ் அண்ட் சொசைட்டியை பத்தி என்ன நினைக்கிறாங்க, இது எல்லாமே விஷனுக்குள்ள வந்துடும். ஒரு நல்ல விஷன் இருந்துச்சுன்னா என்னெல்லாம் பண்ணுவோம். ஒரு நல்ல விஷன் அப்படின்றது, ஒரு முறை நான் சாந்தி சோசியல் சர்வீஸ் போகும்போது அங்க ஒர்க் பண்ணக்கூடிய ஒருத்தர் சொல்றாரு, சார் இங்க நான் வேலை செய்யல, சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒரு நல்ல விஷன் அப்படின்றது இன்ஸ்பைரிங்கா இருக்கும். இது ஒரு ஸ்டெப் ஃபங்க்ஷன். அடுத்து என்ன பண்ணணும், ஒரு காமன் ஐடென்டிட்டி அப்படின்றத கிரியேட் பண்ணும். நான் இங்க வேலை பார்க்கறேன்றத ஒரு பெருமை அப்படின்னு நினைக்கிறாரு இல்லையா, ஒரு காமன் ஐடென்டிட்டியை கிரியேட் பண்றது. ஒரு நல்ல விஷன் அப்படின்றது ஒரு காம்படிட்டிவா இருக்கும், ஒரிஜினல் அண்ட் யூனிக்கா இருக்கும். ரிஸ்க் எடுக்கிறதுக்கு, ஒரு எக்ஸ்பெரிமெண்டேஷன் பண்றதுக்கு, லாங் டேர்ம் பத்தி யோசிக்கிறதுக்கு, ரொம்ப ஜென்யூனான பீப்புள் இருக்கக்கூடிய பீப்புளுக்கு நல்லது செய்யற மாதிரியா இந்த ஒரு நல்ல விஷன் அப்படின்றது இருக்கும். மிஷன் அப்படின்னா என்ன, விஷன் அப்படின்னா என்ன சொன்னோம், லாங் டேர்ம்ல அந்த கம்பெனி என்ன செய்ய போகுது, மக்களை பத்தி அவங்களோட மனநிலை என்னவா இருக்கு அப்படின்றதுதான் விஷன் பேசணும் இல்லையா. மிஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். என்ன செய்ய போகுது அப்படின்றது விஷன்னா, அதை எப்படி செய்ய போறாங்கன்னு சொன்னா அது மிஷன். இப்போ ஒரு ஸ்கூல் இருக்கு, அந்த ஸ்கூல் காலையில 9 o'clock ஸ்டார்ட் ஆகணும், 3:30 க்ளோஸ் ஆகணும். இப்படிதான் நீங்க ட்ரெஸ் பண்ணணும், இப்படிதான், இதான் உங்க யூனிஃபார்ம், இதான் லஞ்ச் டைம், இதான் பிரேக் டைம்னு சொல்லி ஒரு டைம் வச்சு அதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சு அந்த ஸ்கூல் அவங்க ரன் பண்றாங்க அப்படின்னு சொன்னா இததான் மிஷன் சொல்றாங்க. மிஷன் இஸ் a general enduring statement of instruction of an organization. ஒரு ஆர்கனைசேஷனோட செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அத மிஷன் சொல்றோம். நான் இதான் பண்ண போறேன்றத முடிவு பண்ணிட்டாங்க விஷன்ல. அந்த விஷனை எப்படி ப்ராப்பரா இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னு சொல்லக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் மிஷன் சொல்றோம்.
அப்போ ஒரு மிஷன் அப்படின்றதுல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, அவங்க என்ன ப்ராடக்ட் கொடுக்க போறாங்க, என்ன சர்வீஸ் கொடுக்குறாங்க, என்ன டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க, என்ன டைப் ஆஃப் மார்க்கெட்டுக்குள்ள அவங்க இருக்காங்க. மார்க்கெட்ல நிறைய டைப் ஆஃப் மார்க்கெட் இருக்கு இல்லையா? மோனோபொலி, டியோபொலி, அலிகோபொலி, நிறைய டைப் ஆஃப் மார்க்கெட்ஸ் இருக்கு. என்ன டைப் ஆஃப் மார்க்கெட்லயே அவங்க இருக்காங்க, கஸ்டமரோட என்ன மாதிரியான நீட்ஸை அவங்க ஃபுல்ஃபில் பண்றதுக்காக உள்ள வந்திருக்காங்க, காம்படிட்டார் கிட்ட இருந்து அவங்க எப்படி வித்தியாசப்படுறாங்க, இதெல்லாம் பத்தி சொல்லக்கூடியதுதான் மிஷன்னு சொல்லுவோம். அப்போ ஒரு கம்பெனியோட மிஷன் அப்படின்றது எப்படி இருக்கணும்? என்ஷூர் யூனிஃபார்மிட்டி ஆஃப் பர்பஸ் வித்தின் த ஆர்கனைசேஷன். எதுக்காக எல்லாரும் அங்க வந்திருக்காங்க? ஒரு ஸ்கூலோட மிஷன், எல்லாரும் படிக்க வந்திருக்காங்க, அதான் யூனிஃபார்மிட்டி ஆஃப் பர்பஸ். அப்போ அவங்களோட பர்பஸ் என்ன? ஒரு நல்ல மிஷன் அப்படின்றது நல்ல மோட்டிவேட்டிங் ஃபேக்டரா இருக்கணும். ஒரு ஸ்டாண்டர்ட் பிக்ஸ் பண்ணணும். எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ரூல்ஸ், ஜெனரல் டோன் அப்படின்றத கிரியேட் பண்ணணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரூல் கிடையாது. மிஷன்றது எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஸோ இங்க இருக்கக்கூடிய ஒரு கோல் அப்படின்றத ஒர்க் ஸ்ட்ரக்சரா கன்வெர்ட் பண்றது, காஸ்ட், டைம், பெர்ஃபார்மன்ஸுக்கு பாராமீட்டர்ஸ் ஃபிக்ஸ் பண்றது, ஒரு டார்கெட் அவங்க அச்சீவ் பண்ணிட்டாங்களா இல்லையா, அவங்களோட வேலையை அவங்க ப்ராப்பரா செய்யறாங்களா இல்லையா, இதெல்லாம் மானிட்டர் பண்றது மூலமா ஒரு ஸ்டாண்டர்டை ஃபிக்ஸ் பண்ணி அந்த ஸ்டாண்டர்டை அவங்க அச்சீவ் பண்ணாங்கன்னா அவங்கள என்கரேஜ் பண்றது, அச்சீவ் பண்ணாதவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரியான ரெமுனரேஷன், ட்ரைனிங், இது எல்லாத்தையும் கொடுக்க வேண்டியது. அதை பிளான் பண்றது தான், அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கொண்டு வர்றது தான் மிஷன் சொல்றோம். ஒரு மிஷன் கொண்டு வரும்போது என்ன பண்றாங்க, ஒரு மிஷன்ல என்ன மாதிரியான விஷயங்களை கொண்டு வராங்க? ஃபார்முலேஷன் ஆஃப் ஆர்கனைசேஷனல் மிஷன். எப்படி உருவாகுது ஒரு மிஷன்? இட் ஷுட் பி பேஸ்ட் ஆன் எக்ஸிஸ்டிங் பிசினஸ் கேப்பபிலிட்டிஸ், ஹூ வி ஆர் அண்ட் வாட் வி டூ. அப்ப இந்த கேள்வியில இருந்து தான் ஒரு நல்ல மிஷன்ங்கிறது ஆரம்பிக்கும். லாங் டேர்மா இருக்கணும். ப்ராஃபிட் மட்டும் ஒரு நல்ல மிஷன் கிடையாது. ப்ராஃபிட் மேக்கிங் ஷுட் நாட் பி த ஒன்லி மிஷன். அதான் ப்ராஃபிட் மேக்கிங்கும் வேணும், ஆனா அது மட்டும் மிஷனா இருக்கக்கூடாது. இது லாஜிக்கலா ஒரு பிசினஸோட கேப்பபிலிட்டிஸ அவங்க, இந்த மிஷன்றது என்னது, ஒரு எக்ஸ்பெக்டேஷன், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு ஸ்கூலோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குமா? அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும். அக்செப்ட் பண்ண முடியாத விஷயங்களை அவங்க மிஷனா கொண்டு வர முடியாது, ரூல்ஸா கொண்டு வர முடியாது. அச்சீவபிளா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபியூச்சர் ஓரியன்டா இருக்கணும். அந்த மிஷனை அச்சீவ் பண்ணக்கூடியதா இருக்கணும். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணக்கூடியதா இருக்கணும். அப்போ ஒர்க் பண்ணக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நல்ல மிஷனா இருக்கக்கூடியது மோட்டிவேட்டிங் ஃபேக்டரா இருக்கணும். ஒரு மிஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ன்றது இருக்கக்கூடிய எல்லாருக்கும் கம்யூனிகேட் பண்ணிருக்கணும். இட் ஷுட் இண்டிகேட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் கஸ்டமர்ஸ் அண்ட் சொசைட்டி, ஷுட் இன்க்ளூட்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் கஸ்டமர்ஸ் அண்ட் சொசைட்டி. ஸோ இப்படிதான் ஒரு மிஷன்ங்கிறது ஆரம்பிக்குது அப்படின்றாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு 5 மார்க் கொஸ்டின் அடுத்தது. கோல்ஸ், டார்கெட்ஸ், அப்ஜெக்டிவ்ஸ். அப்ஜெக்டிவ்ஸ்னா என்ன? அப்ஜெக்டிவ்ஸ் ஆர் பெர்ஃபார்மன்ஸ் டார்கெட் which ஆர்கனைசேஷன் wants as result or outcome in the specific period. ஒரு பர்டிகுலர் பீரியட்ல ஒரு ஆர்கனைசேஷன் என்ன விஷயத்த செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதுதான் அப்ஜெக்டிவ்ஸ். அப்ப இந்த அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்றத உங்களோட சப்ஜெக்டுக்குள்ள இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கோங்க. இதை கரெக்டா அந்த 4 ரூலை ஃபாலோ பண்ணுங்க, நீங்க எக்ஸாம்ல பாஸ் பண்ணிடலாம். எப்படி? ஃபர்ஸ்ட் ஒரு டைம் ஃப்ரேம் வைங்க. காலையில 9 மணில இருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் ஒரு டைம் ஃப்ரேம், இல்லை அடுத்த 24 ஹவர்ஸ்னு ஒரு டைம் ஃப்ரேம். அந்த டைம் ஃப்ரேம்குள்ள நான் என்ன பண்ண போறேன்றது ஒரு ஸ்பெசிபிக்கா சொல்லணும். ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் மாடியூல் 8 நான் முடிக்க போறேன். அப்ப ஸ்பெசிபிக்கா சொல்லுங்க. இந்த டயத்துல இருந்து இந்த டயத்துல என்ன செய்ய போறீங்கன்றத ஸ்பெசிபிக்கா சொல்லுங்க. ஸ்பெசிபிக்கா சொன்னதை போக்கஸா செஞ்சு முடியுங்க. செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் நான் ஒரு அப்ஜெக்டிவ் ஃப்ரேம் பண்ணேன், ஒரு கோல் ஃப்ரேம் பண்ணேன், அந்த கோலை நான் அச்சீவ் பண்ணிட்டேன்னா இல்லையான்றத மெஷர் பண்ண முடியணும். நான் மாடியூல் 8 படிக்கிறேன்னு பாதி தான் படிச்சிருக்கேன், இல்ல நான் ஃபுல்லா முடிச்சுட்டு அடுத்ததுக்கு போயிட்டேன், அப்போ என்னோட அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்றது என்னால மெஷர் பண்ண முடியலன்னா அது அப்ஜெக்டிவே கிடையாது. அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல எக்ஸாக்டான டைம் ஃப்ரேம் பிக்ஸ் பண்ணணும். ஸ்பெசிபிக்கா நான் என்ன பண்ண போறேன்றத சொல்லணும். அதை ஃபோக்கஸா செய்யணும். செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அச்சீவ் பண்ணிட்டோமா இல்லையான்றத நம்மளால மெஷர் பண்ண முடியணும். இப்படி இருந்தாதான் அது ஒரு நல்ல அப்ஜெக்டிவ் சொல்லி சொல்றாங்க. பாலிசினா என்ன, ஸ்ட்ராட்டஜினா என்ன? இங்க பாலிசி அப்படின்றது, பாலிசி இஸ் a broad guidelines for decision making that links the formulation of strategy with implementation. பாலிசின்றது ஃபார்முலேஷன் ஆஃப் ஸ்ட்ராட்டஜியும் இம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜியையும் லிங்க் பண்ணக்கூடியது. இப்போ பாலிசி அப்படின்றது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், பிராட் கைட்லைன்ஸ் ஃபார் டிசிஷன் மேக்கிங். ஒரு சிக்கல் வந்துருச்சு, இந்த இடத்துல எப்படி முடிவெடுக்கிறதுன்னு தெரியல, உடனே அதுக்கு என்ன ஹெல்ப் பண்ணும்? அந்த பாலிசி தான் ஹெல்ப் பண்ணும். எங்க பாலிசியில இது இல்லைங்க. அப்போ முக்கியமான டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ராப்பரான கைட்லைன்ஸ் இருக்கும். அந்த கைட்லைன்ஸை தான் பாலிசின்னு சொல்றோம். அது எதுக்கு சப்போர்ட் பண்ணுது? ஸ்ட்ராட்டஜி ஃபார்முலேஷன்ல இருந்து அந்த ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்ட் ஆகிறதுக்காக இந்த பாலிசி அப்படின்றது பெரிய ஒரு
உதவியா இருக்கு. எத்திக்கல் பிஹேவியர் அண்ட் பிசினஸ். ஸோ இந்த எத்திக்கல் பிஹேவியர் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா எதை பத்தி பேசுது? இது ஒரு 5 மார்க்ல தனியா கேட்டிருக்காங்க ஆல்ரெடி. ஒரு ஆர்கனைசேஷன், எந்த ஒரு டைப் ஆஃப் ஆர்கனைசேஷனா இருந்தாலும் சரி, பிசினஸ் எத்திக்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கணும். அப்ப இந்த எத்திக்ஸ் அப்படின்றது என்ன சொல்லுது அப்படின்னா, அதோட ஆபரேஷன்ஸ்ல வேல்யூ கிரியேட் பண்ணும். இருக்கக்கூடிய ஒரு லீடர்ஷிப் அப்படின்றது அதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். அப்ப இருக்கக்கூடிய ஒரு நல்ல லீடர்ஷிப் அப்படின்றது அந்த எத்திக்ஸோட இருக்கணும் அப்படின்னா தான் அந்த ஆர்கனைசேஷன் சக்சஸ்ஃபுல் ஆர்கனைசேஷனா வர முடியும். அப்ப லீடர்ஷிப்ன்றது ரொம்ப முக்கியம். டாடா அப்படின்ற பிராண்ட் இன்னமும் உலகம் முழுக்க பெரிய வரவேற்பு வாங்குதுன்னா ரீசன் அதோட லீடர் நல்ல ஒரு லீடர். அந்த லீடர் அப்படின்றவர் தான் அந்த எத்திக்ஸ் அப்படின்றது எப்படி இருக்கணும் அப்படின்றத முடிவு பண்றாங்க. ரிவார்ட் சிஸ்டம், எந்த எம்ப்ளாயி நல்லா ஒர்க் பண்றாங்களோ அவங்களுக்கு அதிகமான ஒரு சப்போர்ட், அதிகமான ஒரு மோட்டிவேஷன், அதிகமான ஒரு பணம், அதிகமான ஒரு மரியாதை கொடுக்கணும். அப்ப யார் அங்க ஒர்க் பண்ணலையோ அவங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுக்கணும், ஒரு ட்ரைனிங் கொடுத்து அவங்களோட கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணணும். அப்ப இதெல்லாம் இருந்தாதான் அது எத்திக்ஸ். வேலை செய்யறவங்களுக்கு நல்ல ஒரு சம்பளமும், வேலை செய்யாதவங்களுக்கு சரியான ஒரு ட்ரைனிங் கொடுத்து அவங்களை இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணணும். அப்போ ஒரு எத்திக்கல் கல்ச்சர் அப்படின்றது ஒரு நம்பகத்தன்மை, பேசிக் பிரின்சிபல்ஸ், ப்ராப்பரான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அலோகேட் பண்ணி அதை அவங்க பர்ஃபார்ம் பண்றாங்களா அப்படின்றத பார்க்கக்கூடியதுதான் பிசினஸ் எத்திக்ஸ்ன்னு சொல்றாங்க. இதோட மாடியூல் 8 கம்ப்ளீட் ஆகுது. இந்த மாடியூல் 8ல இருந்து உங்களுக்கு எக்ஸாம்ல நிச்சயமா பெரிய அளவுல கேள்விகள் 10 மார்க்குக்கு நிச்சயமா ஒரு கேரண்டியான மார்க்ஸ் இந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்கும். ஒரு 40 மினிட்ஸ் டைம் தான் நமக்கு இதை ஆச்சு ஒரு தடவை ரிவிஷன் பண்றதுக்கு. புக் எடுத்து வச்சு லைன் பை லைன் படிங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து பாருங்க, நம்ம பேசினதுல என்னெல்லாம் எக்ஸாம்ஸ்ல வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. மறுபடியும் இன்னொரு மாடியூல் நாளைக்கு செஷன்ல பார்க்கலாம்.